தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக தற்போது விளங்கிட்டு வர்றாரு இந்த நடிகர். சின்னத்திரையில் தொகுப்பாளராக இருந்த இவர் தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர், தவிர்க்க முடியாத நடிகர். முன்னணி நடிகராக வலம் வரும் இவர் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாக உள்ள படங்களுக்கு ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துட்டும் வருது. அந்த வகையில் இந்த நடிகர் அனைவருக்குமே ஒரு முன் உதாரணமாக விளங்கிட்டும் வர்றார். சின்னத்திரையில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து நடிகர்களுக்கும், சின்னத்திரை நடிகர்களுக்கு அனைவருக்குமே இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன்னோடியாகவும் விளங்கிட்டும் வர்றார். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். விஜய் டிவியில் தொகுப்பாளராக களமிறங்கி தமிழ் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்த இவர் மெரினா படத்தின் மூலயமா நாயகனாக அறிமுகமானார். தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், காக்கி சட்டை, டாக்டர், ரெமோ உள்ளிட்ட பல படங்களோட வெற்றிகளை பறித்திருக்கார். குறுகிய காலத்திலே தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உருவெடுத்தும் இருக்கார் சிவகார்த்திகேயன் அவர்கள். தற்போது முன்னணி இயக்குனராக இருக்கும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலையுமே சிவகார்த்திகேயன் நடித்துட்டும் வராரு. அதன் பிறகு கமலஹாசன் தயாரிப்பிலையும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிட்டு வரும் அமரன் படத்திலையுமே நடிக்கவும் இருக்கார். இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றும் வருது. நடிகராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் இருக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களது கனா உள்ளிட்ட சிறப்பான படங்களையும் தயாரித்து கொடுத்துருக்காரு மக்களுக்கு. சமீபத்தில் 3வது குழந்தைக்கு அப்பாவான இவர் அமரன் மற்றும் ஏஆர் முருகதாஸ் படங்களை முடித்துக்கொண்டு அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்திலையுமே ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படம் செப்டம்பர் மாதம் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் சென்னை 26 படம் எடுக்கும் பொழுது ஆடிஷனுக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் போயிருக்கார். அந்த ஆடிஷனில் இவர் இந்த படத்துக்கு ஒத்து வர மாட்டார், சரிப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை ரிஜெக்ட் பண்ணது ஞாபகம் இருக்கலாம். தற்பொழுது வெங்கட் பிரபு அவர்கள் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.